வெல்கம் டு மை சேனல் மிட்டி மெத்தட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணலான்னா, சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தேவா இருந்தால், அதாவது நான், நீ இல்லை நீங்கள், நாம் இல்லை நாங்கள், இந்த மாதிரி அவர்கள் இல்லை அவைகள், இந்த மாதிரி இருந்தால் நம்ம டூ யூஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட், அதாவது அவன், அவள், அது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தால் நம்ம டஸ் யூஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி டூ இல்லை டஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், அப்புறம் வேர்ப், அப்புறம் ஆப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட்ன்றது என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவன், அவள், அது, அவர்கள், நாங்கள், அவைகள், நான், இது எல்லாமே சப்ஜெக்டில் வரும். வேர்ப் அப்படின்னா என்னென்னா, நம்ம செய்கிற செயல், அதுதான் வேர்பு. இப்போ நடக்கிறது, ஓடுறது, சாப்பிட்றது, குதிக்கிறது, தூங்குறது, இது எல்லாமே ஒரு செயல் தானே, இது எல்லாமே வேர்பு. ஆப்ஜெக்ட்ன்றது இங்கே வந்து பொருளை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ லைக் காஃபி? இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னென்னா யூ. யூ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணணும். இங்கே லைக் அப்படின்றது வேர்ப், காஃபி அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ டு யூ லைக் காஃபி? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டஸ் ஷீ கோ டு ஸ்கூல்? இங்கே ஷீன்றது சப்ஜெக்டாக இருக்கனால நம்ம டஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோ அப்படின்றது வந்து வேர்ப், ஸ்கூல் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ டஸ் ஷீ கோ டு ஸ்கூல்? அவள் பள்ளிக்கூடம் செல்கிறாளா? ஆல்ரெடி சொன்னது தான். அவன், அவள், அது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தால் நம்ம டஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த 2 சென்டென்ஸையும் நான் சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மிட்டி மெத்தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.